गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवा महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। ओम नमो नारायण ओम नमो नारायण ओम नमो नारायण। அதாவது திருமணம் செய்து குழந்தைகள் ரொம்ப நாளா இல்லாமல் இருப்பவர்களுக்கு அரச மரம் பிரதிஷ்டை பண்றது. இப்ப இந்த மாதம் குரோதி வருடம் ஆவணி மாதம் வர திங்கட்கிழமை, அதாவது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்று குழந்தை பேர் இல்லாதவங்க அரச மரம் பிரதிஷ்டை செய்வது நல்லது. அந்த அரச மரம் பிரதிஷ்டை செய்யறதுன்னு சொன்னா அதிகாலை 4 to 6 மணிக்குள் கணவன் மனைவி 2 பேரும் ஈரவசரத்தோட குளிச்சுட்டு ஈரவசரத்தோட அந்த அரச மரம் பிரதிஷ்டை செய்துன்னு சொன்னா அந்த மக்கள் குழந்தை பேரு உண்டாவதாக ஐதீகம் உண்டு. அதனால அந்த மாதிரி செய்வதுன்னு சொன்னால் அரச மரத்து அரசும் வேம்பும் அதாவது மேடை கட்டி அதுக்கு அரசுக்கும் வேம்புக்கும் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய அரச மரம் பிரதிஷ்டை செய்வதுதான் இந்த இதுக்கு நல்லது, குழந்தை பேருக்கு நல்லது. தனியா அரச மரமோ தனியா வேம்போ இருந்து அது சுத்துவது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. அதே மாதிரி எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் அரசு வேம்பும் மேடை கட்டி அதன் கீழே நாகடிச்சிருந்து அதுக்கு திருமணம் அந்த அரசுக்கும் வேம்புக்கும் செய்திருந்தால் அந்த குழந்தை பேர்கள் ஏற்படுத்துவதான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி 21 தாம்பூலம், 21 நெய் விளக்கு, 21 வாழைப்பழம், 21 எலுமிச்சம்பழம், 21 காயின்ஸு பசு நெய்யா இருக்கணும். அதே மாதிரி 21 முழம் பூவு, இது மாதிரிலாம் செய்து அந்த அரச மரம் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தோம் சொன்னால் அந்த குழந்தை பேர்கள் ஏற்படுத்துவதான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, அதே மாதிரி குழந்தைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னா எதனா மலை மேல உள்ள திருக்கோவில்கள், ஒன்று திருத்தணி இல்லை ஆறுபடை வீடுகள்ல எதனா திருச்செந்தூர், இந்த மாதிரி சன்னிதானத்துக்கு எதனா நேர்ந்துகிறது அந்த மாதிரி பிரார்த்தனை செய்து கொள்வது இந்த குழந்தை பேருக்கு நல்லது.